நம்ம மல்லிக்கு இந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுக்கு நம்ம விஜய நல்லபடியா பார்த்துக்கணும். அதே மாதிரி வெண்பாவையும் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது அவங்களோட மனசுக்குள்ள தோணுன விஷயம். இது மட்டும் தான். அத தவிர வேற எதுவுமே இல்ல. ஆனா இந்த ரேணுகாவுக்கு என்ன பிரச்சனை? அதாவது அவ பாட்டுக்கு வந்து எங்கேயாச்சும் போயிருக்கலாம். வந்தது வேற வேலைக்கு. ஆனா அவ இங்க வந்து பார்த்தது வேற வேல. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி எந்த ஒரு காரணத்த கொண்டும் விஜய்க்கும், அதே மாரி இந்த சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரவே கூடாது. அதாவது இந்த கல்யாணம் நடந்துறவே கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமான கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஒரு வழியா வந்து இப்போ இந்த சுடர் நெனச்ச மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அடுத்த வந்து நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அடுத்ததா வந்து கோவில்ல போய் அதாவது இத கிராண்டா வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் இந்த கதிரேசன் இவங்க எல்லாருமே மெனக்கெட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த இங்க இருக்கக்கூடியது தன்னோட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எங்க வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசியில நம்ம விஜய்க்கும், அந்த சுடருக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது மல்லி இருந்துட்டு இதுக்கு மேலயும் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையுமே நிரூபிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி விஜயையும், வெண்பாவையும் காப்பாத்தணும் அப்டின்னா, இந்த சுடர காப்பாத்தி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதாவது அ அதாவது எந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி இது எல்லாத்தையுமே யோசிச்சிருந்தாங்க. அதாவது அவங்க அமைதியா விட்டுட்டு போயிருக்கலாம். நமக்காக வந்து வேற வாழ்க்கை வந்து இருக்கு. அதாவது நம்ம எங்க போனாலுமே கூட, அடுத்ததா வந்து நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற யாராச்சும் இருக்காங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் வந்து ஆ இதா இருந்துட்டு இருந்துக்கலாம். பட் இருந்தாலுமே அது எதுவுமே வந்து நம்ம மல்லிக்கு தேவையே இல்ல. அதாவது நம்ம வெண்பா, விஜய் 2 பேரும் நல்லா இருந்தா போதும் அப்டின்ற மாரி நெனச்சு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சுடர அங்கருந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா, அங்க இருந்தா என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்கும். அந்த ஒரு விஷயத்த தடுக்கணும் அப்டின்றதுக்காக தான் நம்ம மல்லி இருந்துட்டு இப்டி பண்றாங்க. உன்ன கடத்திட்டு வந்து நான் இப்போ எல்லா உண்மையுமே வெளிய கொண்டு வர போறேன். எனக்கு அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதே சமயத்துல நீ யாரு, என்ன, ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இங்க வந்ததுக்கான காரணம், அந்த ரகு, எல்லா விஷயத்தையும் நம்ம மல்லி புட்டு புட்டு வைக்கிறாங்க. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ பாட்டுக்கு வந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்பி போயிருந்த அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா விஜய அடையறதுக்காக இவ்ளோ ஏற்பாடுகள பண்ணல. இதுக்கு மேல உன்ன தப்பிக்க விட மாட்டேன். நீ ஜெயிலுக்கு போய் கழி தின்னு தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துகிட்டு "இங்க பாரு மல்லி, என்ன எப்படியாச்சும் விட்டுரு. நான் வந்து இப்படியே எங்கேயாச்சும் ஓடி போயிடுறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அதாவது விஜய என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக நான் எவ்ளோ விஷயங்கள்லாம் செஞ்சேன். நீ வந்து மத்த விஷயத்துல தப்பு பண்ணியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். ஆனா விஜய கல்யாணம் பண்ணிக்கணும், விஜய அடையணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ண. இது எதையுமே என்னால மன்னிக்கவே முடியாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதிதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துற போறாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட மல்லி இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.